வாய்ந்த நாடுகள் குறித்த தரவரிசை பட்டியல் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு சர்வதேச அமைப்புகளால் வெளியிடப்பட்டு வருகிறது. ஒரு நாட்டின் பொருளாதார வலிமை, ராணுவ திறன், மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் உலக அரங்கில் அதன் பங்களிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே இந்த பட்டியல்கள் தயாரிக்கப்படுகின்றன. அந்த வகையில் ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்ட லோவி இன்ஸ்டிடியூட் குழு சமீபத்தில் 2025 ஆண்டுக்கான ஆசிய சக்தி குறியீடு என்ற பெயரில் உலகின் தலைசிறந்த நாடுகள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கை ஒரு நாட்டின் ஆதிக்கத்தை மதிப்பிடுவதற்காக பொருளாதார திறன், ராணுவ திறன், நிலைத்தன்மை, எதிர்கால வளங்கள், பொருளாதார உறவுகள், பாதுகாப்பு வலையமைப்புகள், ராஜதந்திர செல்வாக்கு மற்றும் கலாச்சார செல்வாக்கு ஆகிய 8 முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டுள்ளது. வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆசிய சக்தி குறியீட்டில் வல்லரசு நாடான அமெரிக்கா 80.5 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதல் இடத்தை பிடித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அண்டை நாடான சீனா 73.7 புள்ளிகளுடன் 2ஆம் இடத்தில் நீடிக்கிறது. இந்த குறியீட்டின்படி இந்த இரு நாடுகளும் மிக சக்தி வாய்ந்த நாடுகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆண்டுக்கான பட்டியலில் இந்தியா ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. 40 புள்ளிகளுடன் இந்தியா 3வது இடத்தை பிடித்து முந்தைய இடத்தில் இருந்த ஜப்பான் நாட்டை பின்னுக்கு தள்ளி முன்னேறியுள்ளது. இதன் மூலம் ஆசிய பிராந்தியத்தில் இந்தியா ஒரு முக்கிய சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்துள்ளதுடன் முதல் முறையாக ஒட்டுமொத்தமாக 40 புள்ளிகள் என்ற எல்லையையும் தாண்டியுள்ளது. இந்தியாவுக்கு அடுத்தபடியாக ஜப்பான் 38 புள்ளிகளுடன் 4ஆம் இடத்திலும், ரஷ்யா 32.1 புள்ளிகளுடன் 5ஆம் இடத்திலும் உள்ளனர். இந்த நாடுகள் நடுத்தர சக்தி வாய்ந்த நாடுகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. உலகின் முக்கிய சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா முன்னேற்றம் கண்டதற்கு பல காரணிகள் முக்கிய பங்காற்றியுள்ளன என லோவி இன்ஸ்டிடியூட் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் பொருளாதார மீட்சி மற்றும் நிலையான பொருளாதார திட்டமிடல் ஆகியவை உலக அரசியலில் இந்தியாவிற்கான முக்கியத்துவத்தை அதிகரித்துள்ளது. மேலும் அதிகரித்த ராணுவ திறனானது குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவின் ராணுவ திறன் மற்றும் திட்டமிடலுக்கு அதிக சக்தி மதிப்பெண்ணை பெற்று தந்துள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் ராஜதந்திர செல்வாக்கு மற்றும் அரசியல் முக்கியத்துவம் ஆகியவை இந்த முன்னேற்றத்திற்கு மேலும் வலு சேர்த்துள்ளன. எனினும் இந்தியா 3வது இடத்துக்கு முன்னேறி இருந்தாலும் 2வது இடத்தில் உள்ள சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான சக்தி மதிப்பெண் இடைவெளி மிக பெரியதாக உள்ளது. இதன் மூலம் ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்தும் வலிமை மிக்க நாடாக சீனா தன்னை தொடர்ந்து நிலைநிறுத்தியுள்ளது.